ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு குரு உதய பலன் காணலாம். 9/8/2026 அன்று குருபகான் கிழக்கே உதயமாகிறார். பார்த்தீங்கன்னா தற்போது மேற்கே குருபகான் அஸ்தங்கமாக இருக்கிறார். குருபகான் கிழக்கே உதயமாகும் போது ஆயில்யம் நட்சத்திரத்தில் கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். இதில் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகான் செல்லும் போது மேசம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் காணலாம். பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது அப்படின்றதையும் காணலாம். குருபகான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் செல்லும்போது பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது அப்படின்னா, ஆன்லைன் மோசடி நடைபெறும். ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் சூதாடுறது, ரம்மி ஆடுறது, ஆன்லைனில் போய் பணத்தை முதலீடு செய்கிறது, இதெல்லாம் ஆன்லைனில் மோசடி ஏற்படும். பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் பணத்தை விட்டவர்கள் பல பேர் பல லட்சம் பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேராசைப்பட்டு ஆன்லைனில் போய் விளையாண்டு பக்கத்தில் இருப்பவர்களிடம் சுற்றி இருப்பவர்களிடம் நண்பர்களிடம் தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி பல லட்சம் கடனாகி தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் பல பேர். பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு வெளியில் தெரிஞ்சால் வெக்கக்கேடு மானக்கேடுன்னு பெற்றோர்கள் வீட்டை விற்று சொத்துக்களை விற்று கடன் கட்டினவர்கள் பல பேர். அதனால் ஆன்லைன் மோசடியில் போய் சிக்கிக்காமல் பார்த்துங்க. இது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. குருபகான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் செல்லும்போது செக்கு மோசடிலாம் ஏற்படும். செக்காக வாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா நாணயமாக நம்பிக்கையானவராக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா சைஸாக பேசி நைஸாக அவங்கக்கிட்ட பணம் காசு கடனாக கட்டாலும் சரி, கைமாத்தா கட்டாலும் சரி, நீங்கள் 10,000 கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, 2 லட்சம் கொடுத்தாலும் சரி, இப்போ பணம் காசு கடனாக கொடுத்துட்டிங்கன்னா கடன் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினவர் நம்பிக்கை நாணயமாக நடந்துக்க மாட்டார். பணம் கொடுத்துட்டிங்கனாவே அவ்வளோதான். மறுபடியும் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. கடகம் ராசியில் புதன் நட்சத்திரத்தில் குருபகான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா புதனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது. கேந்திராதிபத்திய தோஷம் கொடுப்பதில் குருவும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் கிடையாது. புதன் படிப்பு ரீதியாக, ஸ்டாக்மெண்ட்டு பத்திரம் ரீதியாக அப்படியே ஏமாற்றிட்டு போயிடும். குரு குழந்தை, பணம், நகை சார்ந்து குரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். குருவும் புதனும் தன்னுடைய நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் புதன் சென்றாலும் புதன் நட்சத்திரத்தில் குரு சென்றாலும் தோஷம் என்பது உண்டு. கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகான் செல்லும்போது நன்மை என்ன அப்படின்னா, சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. கமிஷன் துறையில் இருப்பவர்கள், திருமண வரன் பார்க்கக்கூடிய புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, வீடு மனை விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்களை கொடுக்கும். புதன் நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா நல்ல ஆசிரியர்கள் விருது கிடைக்கும். ஆசிரியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது பல நன்மைகளும் உண்டு. மேசம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் சென்றாலும் உங்களுக்கு 6ஆம் வீட்டின் பலனை தான் கொடுக்கும். மேச ராசி என்பவர்களுக்கு கடந்த 5 மாதமாக உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி
இந்த சனி பெயர்ச்சி பிறகு தான் மேச ராசிக்கு அதிகமான விரயங்கள், தண்ட செலவுகள், குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி நோய் நொடி, மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி. புதனுடைய நட்சத்திரத்தில் 12ஆம் அதிபதி குரு செல்லும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா, மனைவி, அக்கா, தங்கை அல்லது உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது பெண்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். பெண்களுக்கு வந்து மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது. இல்லைன்னா அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல், இந்த நுரையீரல், இருதயம் சார்ந்து இந்த மூச்சு விட முடியாத ஒரு தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து 4வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது ஏற்படுத்தும். ஏன்னா மேசராசிக்கு அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கும். அதாவது ஆயில்யம் வந்து ஆதிசேஷன் நட்சத்திரம். இந்த ஆயில்யத்தில் பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் உண்டு. ஜாதகத்தையே அப்படியே மாற்றிடுவாங்க. பிறந்த ஜாதகத்தையே மாற்றக்கூடிய அமைப்புலாம் ஆயில்யத்துக்கு உண்டு. இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு செல்லும்போது வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி, எந்த வேலை என்ன தொழில் செய்தாலும் சரி, இப்போ வந்து வேலை பளு கூடுதலாக இருக்கும். ஆபீஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பார்த்தீங்கன்னா பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அதில் ஒரு சிக்கலை புதன் நட்சத்திரத்தில் குரு செல்லும்போது ஏற்படுத்தி விடும். பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், கேஷியராக இருப்பவர்கள் கொஞ்சம் கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கணும். விவசாயிகள் ஆடு மாடு வளர்த்துறீங்கன்னா இந்த ஆட்டு மாட்டுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். ஏன்னா புதன் நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது மனிதர்களுக்கு புதிய புதிய வைரஸ் நோயெலாம் வரும் அப்படின்னு தான் பஞ்சாங்கமே எச்சரிக்கிறது. அதனால் வந்து ஆடு மாடு வளர்த்தக்கூடியவர்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா உடனே வந்து மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். மேசராசிக்கு அர்த்தாஷ்டம குரு காலகட்டம் இன்னும் 2 மாத காலம் இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகான் செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம், தம்பி தங்கைகளிடம் வாக்குவாதங்களில் ஒரு சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடிய அமைப்பு. அப்படி இல்லைன்னா மாமா மச்சன்களிடம், உங்களுடைய உறவினர்களிடம் நீங்கள் வந்து சண்டை கட்டக்கூடிய, வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புலாம் மேசம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஒன்று அப்படி இல்லைன்னா இப்படி, இப்படி இல்லைன்னா அப்படி. அதாவது சண்டை வரும். அப்படி இல்லைன்னா உடல்நிலை கெடும். அது வந்து குடும்ப நபர்களுக்கு. ஏன்னா புதன் அப்படின்னாலே சண்டை சச்சரவு, நோய், பெரும்பாலும் வந்து கடன் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் மேசம் ராசி என்பர்கள் கடன் வாங்காதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகான் செல்லும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் இடம். இப்போ வீட்டு பத்திரங்களை வைத்தோ, வண்டி பத்திரங்களை வைத்தோ, நகையை வைத்தோ, இப்படிலாம் வைத்து கடன் வாங்கினீங்கன்னா அது வந்து பல வருடம் கடன் கட்டக்கூடிய, வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிடும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு உண்டு. மேசராசி என்பர்கள் இந்த நாட்களை வந்து சமாளித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 நாட்டு சனி வருது அப்படின்னாலே ஒரு நிம்மதி என்பது உங்களுக்கு சரி, குடும்ப நபர்களுக்கும் சரி, நிம்மதி என்பது குறைவு தான். இப்போ இந்த கால நேரத்தில் யாருமாவது கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கையிலேருந்து பணம் வெளியில் போகுது அப்படின்னாலே அந்த பணம் வந்து மீண்டும் நீங்கள் வாங்கிறது கஷ்டம். காவல் நிலையம் போகணும், கோர்ட்டு கேஸுன்னு போகணும். முழுசாக அந்த பணம் உங்களுக்கு கைக்கு திரும்ப வராது. பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறதோ அதை வந்து கடைப்பிடிங்க. தேவையில்லாமல் தெரிஞ்சவர், நண்பர், நாணயமானவர் அப்படின்னு பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க. இதுதான் வந்து பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து
கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.